சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதிநாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அம்மா கூப்பிட்டு விநாயகர் பாடலும் நாளொரு துதி பாடலும் இன்னைக்கு தேவாரமும் பாட ஆரம்பிச்சிடலாங்கம்மா. நீங்க வாருங்களம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. தோமா நீங்கதான் பாட சொல்லு. திருச்சிற்றம்பலம். விடியதன்னூறு பூமை கொலமிகு கரியது வடிகொடுதனதடி, வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வளமுறையிறையே. நால்வர் துதி. ஊழியர்கோன் வெப்பு கொழித்த புகழியர்கோன் கள்ளல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. சத்தம் கேட்கிறது. திருச்சிற்றம்பலம். ஏழாம் திருமுறை. தலம் திரு வாழ்கொழிப்புத்தூர், பண் தக்கேசி, சுந்தரமூர்த்தி சுவாமி அருளியது. திருச்சிற்றம்பலம். தலைக்கலன் தலை மேல் தரித்தானை, தலைக்கலன் தலை மேல் தரித்தானை, தன்னை என்னை நினைக்க தருவானை, கொலைக்கை யானை உரி போர்த்து உகந்தானை, கூற்றுதைத்த குறை சேர்கழலானை, அழைத்த செங்கண் விடை ஏறவல்லானை, ஆணையால் அடியேன் அடிநாயே, மலைத்த சென்னல் வயல் வாழ்கொழி புத்தூர் மாணிக்கத்தை மறந்து என் நினைக்கேனே, வலங்கிலர் பொழில் வாழ்கொழி புத்தூர் மாணிக்கத்தை மறந்து என் நினைக்கேன் என்று, உளம் குளிர் தமிழ் ஊரன் வன்தொண்டன் சடையன் காதலன் வனப்பகை அப்பன், நலங்கிலர் வயல் நாவலர் வேந்தன் நங்கை சிங்கடி தந்தை பயந்த, பலங்கிலர் தமிழ் பாடவல்லார் மேல் பறையும் மாம் செய்த பாவங்கள் தானே. திருச்சிற்றம்பலம். நன்றி. சிவாய நம. அடியார் பெருமக்களை அடியன் பணிந்து வணங்கி போகிறேன். திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். திருச்சிட்டம். சிவாய நம. திருவடி வணக்கம். அம்மா திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். திருவடி வணக்கம்.
அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். திருவடி வணக்கம்மா. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலகையில் சோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். அருமையாக இன்றைய நாளிலே இறைவன் திருவருளால் இங்க இந்த இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கிக் கொள்கிறேன். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய பிரேமா அம்மாவுக்கு அடியேனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். என்னை இந்த செம்மை நெறியில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கும், நாளும் செம்மை நெறியில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் எம்முடைய கோமல் சேகர் ஐயா அவர்களையும், எம்முடைய பெரும் புலவர் ராசமாணிக்கம் ஐயா அவர்களையும் அடியேன் பணிந்து வணங்கிக் கொள்கிறேன். அருமையான குறிப்பெடுக்கக்கூடிய இந்த இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கும் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு நாளும் வணக்கம் சொல்ல அடியேன் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏதேது செய்தாலும், ஏதேது சொன்னாலும், ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினது அருளாலே உணரும் என் செயலே காண்கிறேனே. இந்த ஞான வேள்வியிலே என்ன ஞான வேள்வி? ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றா ஈனம் இலா பொருள் அதனை சிந்தித்தல், ஐந்தும் இறைவன் அடி அடைவிக்கும் எழு ஞான பூசை. இந்த பூசையிலே பங்கேற்று கொண்டிருக்கும் அத்துணை திரு அடியார்களுடைய திருவடிகளை, அந்த திருவடிகளை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். அடுத்தது இந்த 24வது குருமகா சந்நிதானம், இந்த திருவாவடுதுறை ஆதீனம் அவர்களையும் அடியேன் மனம் மொழி மெய்களால் வணங்கி வழிபட கடப்பாடுபட்டிருக்கிறேன். இப்போ அருமையாக இதுக்கு இந்த பதிவு ஆரம்பிப்பதற்காக, தொடக்கத்திற்காக அருமையாக விண்ணப்பம் வைத்த அடியேனுடைய கணவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். போன வகுப்புல நான் ஒரு விண்ணப்பம் வைத்திருந்தேன். என்னோட கணவருக்கு ரொம்ப உடம்பு முடியல, வழிபாடு கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு. அனைத்து அடியார்களுக்கும் முதல்ல அதுக்கு நன்றி. ஏன்னா நம்ம மருத்துவம் பார்க்கிறோம், மருத்துவரை பார்க்கிறோம், அடுத்தது மருந்து மாத்திரைகளை உட்கொள்கிறோம்னாலும் இறைவனுடைய திருவருள் வேணும். நம்ம மட்டும் வழிபாடு செய்யாம அது கூட்டு வழிபாடா எல்லாரும் சேர்ந்து நீங்கள்லாம் வழிபாடு செய்ததற்கு அடியே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ முதல்லைக்கு இப்போ கொஞ்சம் எவ்வளவோ பரவாயில்ல. முதல்ல அவங்களால நடக்கவே முடியல, இப்போ கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் காலப்போக்கில் அது சரி பண்ணி கொடுத்துருவார் சுவாமி என்ற மகிழ்ச்சியோடு இன்றைய வகுப்புக்குள்ள நம்ம போலாம். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு வந்திருக்கிற அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் தெரியும், நாம் பெரிய புராணத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இறையருளாலே. அந்த பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் என்று சிறப்புற போற்றப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நாம் சிறு தொண்டரோட வரலாறை கிட்டத்தட்ட ஒரு 8 பதிவுகள் முடிந்து விட்டன. இன்னைக்கு 9வது பதிவு என நினைக்கிறேன். இன்னும் இறையருளால ஒரு பதிவோடு 10வது பதிவோடு நாம் இதை நிறைவு செய்து விடலாம். அதுவும் இறையருள், திருவருள், குருவருள் எல்லாம் இருந்தா முடித்து விடலாம் என்று தாழ்மையாக சொல்லிவிட்டு அடியேன் இந்த பதிவுக்குள்ள செல்கிறேன். நம்ம 70வது பாடலோடு நிறைவு செய்தோம். குறிப்பு எடுத்துக்கொள்கிறவர்கள் உங்களுடைய புத்தகத்துல 70வது பாடல் திருத்தொண்டர் புராணம், சிறுத்தொண்ட நாயனார் புராணத்துல நீங்க 70வது பாடலோட போன பதிவை நாம் நிறைவு செய்தோம். இன்னைக்கு அடியேன் கிட்டத்தட்ட 79 பாடல்கள் வரைக்கும் குறிப்பெடுத்து வைத்திருக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு பதிவுல இறைவன் திருவருளால இந்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ 70, 71, 72, 73, 74 மொத்தம் 5 பாடல்கள். 70, 71, 72, 73, 74 இந்த 5 பாடல்களும் ஒரு முடிவின.
போன இதுல நேரமின்மையின் காரணமா அதோட எனக்கு கொஞ்சம் உடல் நலமும் சரியில்லை, அதனால 70ஓட நம்ம முடிச்சிட்டோம். ஆனா அதை எப்படி பார்க்கணும்? 70, 71, 72, 73, 74 ஒரு முடிவின. அதனால இப்ப அடியன் என்ன பண்றேன், அந்த 5 பாடல்களையும் அப்படியே தொடர்ந்து வாசித்து விட்டு ஒவ்வொரு பாடலா விளக்கத்திற்குள் செல்கிறேன். நீங்க ஒரு குறிப்பு வச்சிருந்தீங்கன்னா ஒரு பென்சிலால அந்த இடத்துல குறிச்சுக்கோங்க. 70, 71, 72, 73, 74 ஒரு முடிவின அப்படின்னு குறிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பின்னால இன்னும் என்னைக்கோ ஒரு மாசம் கழித்து அல்ல ஒரு வருடம் கழித்து இல்லை இந்த வகுப்பு முடிந்தோடனே பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும், நல்ல நல்ல விளக்கமாக விளங்கும் என்று சொல்லி அடியேன் பதிவுக்குள்ள செல்கிறேன். இப்போ 70வது பாடல். திருச்சிற்றம்பலம். வந்து புகுந்து திருமனையில் மனைவியார்தாம் மாதவரை முந்த எதிர் சென்று அடிவணங்கி முழுதும் அழகு செய்த மனை சந்தமலர் மாலைகள் முத்தின் தாமம் நாற்றி தவிசெடுத்த கந்தமலர் ஆசனம் காட்டி கமழ்நீர் கரகம் எடுத்தேந்த. 70வது பாடல். 71. தூய நீரால் சிறு தொண்ட சோதியார்தம் கழல் விளக்கி ஆய புனித புனல் தங்கள் தலைமேல் ஆற தெளித்து இன்பம் மேய இல்லம் எம்மருங்கும் வீசி விரை மென் மலர் சாந்தம் ஏயும் தூப தீபங்கள் முதல் பூசனை செய்து இறைஞ்சுவார். பனிவெண் திங்கள் சடை விரித்த பயில் பூங்குஞ்சி பைரவரா புனிதர் தம்மை போனகமும் கரியும் படைக்கும்படி பொற்பின் வனிதையாரும் கணவரும் முன்வணங்கி கேட்ப மற்றவர்தாம் இனிய அன்னமுடன் கரிகள் எல்லாம் ஒக்கப்படைக்க என பரிசு விளங்க பரிகலமும் திருத்தி பா ஆடையில் ஏற்றி தெரியும் வண்ணம் செஞ்சாடி செழும் போனகமும் கரி அமுதும் வரிசையினில் முன் படைத்து எடுத்து மண்ணும் பரிகல கால் மேல் விரி வெண் துகிலின் மிசை வைக்க விமலர் பார்த்து அங்கு அருள் செய்வார். சொன்ன முறையில் படுத்த பசு தொடர்ந்த உறுப்பெல்லாம் கொண்டு மண்ணு சுவையில் கரியாக்கி மான் அமைத்தீரே என்ன அன்னம் அணையார் தலையிறைச்சி அமுதுக்கு ஆகாதென கழித்தோம் என்ன அதுவும் கூட நாம் உண்பதென்றார் இடர் தீர்ப்பார். இதுவரைக்கும் 74 பாடல்களை அடியேன் ஒன்றாக வாசித்து விட்டேன். இப்போ என்ன பண்ற, வாசித்து விட்டேன். முதல் பாடல் அந்த 70வது பாடல் போன வகுப்புல பார்த்தது. இதை ஒரு தடவை இப்ப பார்த்துருவோம். வந்து புகுந்து திருமனையில் மனைவியார்தான் மாதவரை. அங்க நம் இல்லத்துக்குள்ள எழுந்து அருள்றார் இல்லையா, வைரவ கோலத்திலே இருக்கும் நம்முடைய சிவபெருமான். அவர் புகுந்து அருளிய அளவிலே நம்முடைய மனைவியார்னா இங்க சிறு தொண்டரோட மனைவி நமக்கு தெரியும், அவங்கதான் திருவெண்காட்டு நங்கை. என்ன பண்றாங்க, அம்மாதவரின் முந்த எதிர் சென்று அடிவணங்கி. பொதுவா நாமும் நம்முடைய இல்லத்துக்குள்ள யாராவது விருந்தினரோ யாராவது வந்தா என்ன பண்ணுவோம், நம்ம வெளியில வந்து அவங்கள வெளியில இருந்தே அவங்களை அழைத்து கொண்டு உள்ளே புகுவது, அதுதான் நம்மளுடைய மரபு. அது போல இந்த அம்மா என்ன பண்றாங்க, நேர எதிர்கொண்டு அழைத்து சென்றவுடன் என்ன செய்யறாங்க, அடிவணங்கி. இதெல்லாம் நமக்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு முன்னோடியாக இதை போல செய்தல் நம்முடைய மரபு. குழந்தைகள்லாம் ஒரு வழியில போறாங்கன்னா தன் தாய் தந்தையை பார்த்து போல செய்தல். அது போல நமக்கு எப்படி செய்யணும்னு நமக்கு வழிகாட்டி இருக்காங்க இங்க பெரிய புராணத்துல. சிறு தொண்டரோட மனைவி திருவெண்காட்டு நங்கை. ஒரு திரு அடியார் வந்தார், சிவபெருமானின் அடியார் வந்தால் என்ன பண்ண வேண்டும், என்ன செய்ய வேண்டும், முதல்ல நாம போய் எதிர்கொண்டு அவர்களை அழைத்து சென்று அடுத்தது அவர்களுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி அந்த இடத்துல நிறுத்திக்கோங்க. அடுத்தது 3வது அடிக்குவாங்க, சந்த மலர் மாலைகள் முத்தின் தாமம் நாற்றி. சந்த மலர் நல்ல மனம் கமழக்கூடிய அந்த மலர் மாலைகளும் முத்தின் தாமம், அந்த முத்தால், தாமம்னாலும் மாலை தான்,
முத்தால் இயன்ற அந்த மாலைகளும் வீடு முழுவதும் ஒரு வீடை அழகுபடுத்தியிருக்கிறாங்க. அடியார் வருகிறார், அவருக்கு நம்ம இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு அன்னம்பாளிப்பை செய்ய போகிறோம். இந்த பூஜையை செய்வதற்கு அந்த வீடை அலங்காரம் செய்தல். பொதுவாக ஒரு நல்ல நிகழ்ச்சினா நம்ம வீடை இல்லங்கள் தோறும் நம்ம அலங்காரம் செய்வோம். ஒரு நல்ல ஒரு மங்களமான நிகழ்ச்சி அப்படின்னா, இப்போ ஒரு திருமணம்னா எப்படி வாழை மரத்தை வாசல்ல கட்டி வீடு முழுதும் தோரணங்கள்லாம் கட்டி அருமையான மலர் மாலைகள் எல்லாம் தொங்க விடுமா, அது போல முழுதும் அழகு செய்த மனை. இப்போ 2ஆம் அடியோட ஈற்று பகுதிக்கு போயிடுங்க. முழுதும் அழகு செய்த மனை, அந்த மனையை அந்த இல்லத்தை முழுமையாக முற்றும் அழகுபடுத்தி அடுத்து என்ன பண்றாங்க, கந்தமலர் ஆசனம் காட்டி, கந்தமலர் மணமுடைய மலர் மாலைகளை பரப்பிய இருக்கையில் அமர்ந்து அருளுமாறு வேண்டி வேண்டி கேட்கிறார்கள். கமழ்நீர் கரகம் எடுத்து ஏந்த, கமழ்நீர் கரகம், கமழ்னா நல்ல மனமுடைய அந்த நீர் நிறைந்த கரகம், ஒரு கரக சொம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்து ஏந்தி நின்று அந்த நீரை வார்க்கிறார்கள் என்ற அளவிலே நம்ம போன வகுப்புல பார்த்தோம் அந்த 70வது பாடல். இப்போ அந்த நீரை ஏந்த அந்த இடத்துல முடிச்சோம் இல்லையா. இப்ப 71க்கு வருவோம். தூய நீரால் சிறு தொண்டர் சோதியார்த்தம் கழல் விளக்கி. தூய நீர், அது எப்படிப்பட்ட நீரா, தூய்மையான நீரால நம்முடைய சிறு தொண்டர் சோதியார். இங்கு சோதியார் யாரு, வைரவ கோலத்திலே வந்து நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் தான் இங்க சோதியார் அப்படின்ற சொல்லால நம்முடைய தெய்வ சிற்கிழார் குறிப்பிட்டிருக்கிறார். சோதி, சோதின்னு சொன்னோம்னா நமக்கு திருவாசகம் நினைவுக்கு வரும். அருட்பத்துல சோதியே சுடரே சூழொளி விளக்கே அப்படின்னு அருமையா விண்ணப்பம் செய்திருப்பார் நம்முடைய மாணிக்க வாசகர் பெருமான். அதுல முடிக்கும் போது சொல்லுவாரு, அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதன் துவே என்று அருளாயே. அதன் துவே, அஞ்சாத நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு நீ சொல்ல மாட்டியாப்பா அப்படின்னு ரொம்ப பணிவா கேட்டிருப்பார். அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதன் துவே என்று அருளாயே. அதன் துவேனா அஞ்சாதே, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சுவாமி நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்போ அப்படிப்பட்ட சோதியார், இங்க சோதியார் அப்படின்னா அது நம்முடைய சிவபெருமான். இங்க என்ன வேடத்துல வந்திருக்கிறாரு, வைரவ வேடம் போட்டு வந்திருக்கிறார். அவர்தம் கழல் விளக்கி, கழல்னா அந்த கழல் அணிந்த திருவடிகள், இங்க ஆகு பெயர் கழலுக்கு ஆகி வந்தது. அவருடைய திருவடிகளை நீரினால், நீரை ஊற்றி அந்த பாதத்தை விளக்கமுற செய்து, முதல்ல தூய நீர்னு சொன்னார் முதலடியில. எப்ப அந்த அடியாருடைய திருவடியை அந்த நீர் விளக்கியதோ அதுக்கு அடுத்த அடியில என்ன போடுறார் போங்க, ஆய புனித புனல் தங்கள். திருவடியில பட்டவுடனே அந்த தூய நீர் எப்படி ஆகிவிட்டது தெரியுமா, புனித புனலாக ஆகிவிட்டது. புனல் தான் நீர், அந்த தூய்மையான நீர் புனிதமான நீராக மாறியது. அந்த நீரை எடுத்து தங்கள் தலைமேல் ஆற தெளித்து, நம்ம பூஜையை தான் செஞ்சு அது ஒரு புனிதமான நீர்னா வீடு முழுவதும் அந்த தண்ணீரை எல்லாம் தெளிப்போம்ல, அந்த அதை போல இங்க என்ன பண்றாங்க, அங்கனம் விளக்கம் பெற்று அந்த நீரை தலை மீது நிறைய தெளித்து கொண்டு, எல்லாரும் அவரவர் தலைமையில அந்த நீரை தெளித்து, அதோடு மட்டுமல்லாமல் இன்பம் மேய இல்லம் என் மருங்கும் வீசி, அது மனை எப்படி இருக்கா, இன்பம் பொருந்திய மனை. ஏன்னா கணவரும் மனைவியும் அந்த சின்ன பிள்ளை கூட, அந்த நம்ம சீராள தேவர் கூட எல்லாரும் எந்த நோக்கத்துல இருக்காங்க, அடியார்களுக்கு அமுது செய்விக்கணும் நோக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மனை. இப்ப அந்த பையனே கரியாயிட்டான். அவனுடைய நோக்கமும் என்ன, எப்படி அம்மா அப்பா என்ன செய்யறாங்களோ அதை பார்த்து தானே அந்த குழந்தையும் அதுல ஈடுபாடு கொள்ளும். அது போல இந்த இடத்துல என்ன ஆகுது, இன்பம் மேய இல்லம், இன்பம் பொருந்திய அந்த மனையின் எப்பக்கத்திலும் வீசி இறைத்து. இல்லறம்னா இப்படிப்பட்ட இல்லறமா இருக்கணும். கணவனும் மனைவியும் ஒத்த தம்பதியரா இருந்து ஒரே கருத்து, அடியார்களுக்கு அடியார்களுடைய திருவடிதான் தெள்ளிய பொருள்.
வடித்தெறிந்த பொருள் அப்படின்னு உணர்ந்த காரணத்தினால எந்த ஒரு அடியாரை பார்த்தாலும் அவருடைய பழக்கம் என்னன்னா முன்னூட்டி பின்னுண்ணுதல். திருவமுதை முன்னூட்டி பின்னுண்ணுதல். அதே போல அந்த ஐயா வீட்டுல இல்லை என்ற பொழுதிலும் கூட, திருவெண்காட்டு அங்க அவர் மட்டும்தான் இருக்கார் என்ற பொழுதில் கூட, யாரோ ஒருவர் வீட்டு வாயில வந்தா நமக்கு என்ன, அவர் பாட்டு வந்துட்டு போறாரு, எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரங்க இல்லைங்க அப்படி சொல்லி பதில் அளித்து அவரை திசை திருப்பவில்லை. அவர் இல்லை என்றாலும் பொறுப்பாக அருமையான பதில் அளித்து, வாங்க எங்களுடைய இல்லத்திற்குள்ளே வாருங்கள், அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவார், இனி காலம் தாழ்க்க மாட்டார் என்று பணிந்து இறைஞ்சி அந்த அம்மாவும் அடியாரிடத்திலே அந்த அன்பினை, ஏன்னா அவர் சிவபெருமான் மேல அன்பு வைத்திருக்கிறாரதா, அடியார்கள் யார் வந்தாலும் அவர்களையும் சிவபெருமான் வந்ததெனவே நினைத்து அந்த இல்ல பணியை, அந்த இல்லறம்னாலே எப்பொழுதுமே விருந்தோம்பலாக இருந்தாலும் சரி, அடியாருக்கு செய்யும் பொழுதும் சரி, கணவன் மனைவியர் சேர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அப்படி சேர்ந்து செய்தால்தான் அது நலம் பயக்கக்கூடியதாக இருக்கும். சேர்ந்து செய்யாம, இப்போ உதாரணத்துக்கு அம்மையார் மட்டும் இதுல ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள், இப்போ அவர் அந்த ஈடுபாடு இல்லை, இவங்க மட்டும் அவங்களை கூட்டு வச்சு உணவளித்தார்கள் என்றால் ஊர்ல எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா. ஒரு பெண் மட்டும் அதை தனியா செஞ்சா அது அவங்களுக்கு ஒரு அவல் போட்ட மாதிரி, அவங்க வீட்டுக்குள்ள நம்ம போறதுக்கு யோசிப்பாங்க ஆண்கள். இப்போ கணவன் மட்டும் இருக்காரு, மனைவி அந்த இதுல நாட்டம் இல்லை, அவங்க அதை செய்யல அப்படின்னா கணவனுக்கு அந்த மாதிரி சோறு சமைப்பது, அந்த கறிகளை பக்குவப்படுத்துவது, அதெல்லாம் ஆண்களுக்கு பெரும்பாலும் அதுல அந்த அளவுக்கு ஒரு நாட்டம் இருக்காது, அவங்களுக்கு அது தெரியவும் தெரியாது. அப்போ இல்லறம் எப்ப சிறப்பா இருக்கணும்னா, ரெண்டு பேருமே அதுல ஒத்து தம்பதியரா இருந்து அந்த செயலை செய்யும் பொழுதுதான் அது நல்லறமாகும். அந்த இல்லறம் நல்லறமாக வேண்டும் என்றால் கணவன் மனைவி இருவரும் அதுல ஈடுபாடு கொள்ள வேண்டும். அந்த கருத்து தான் இங்க இன்பம் பொருந்திய மனையின் எம்மனை எம் பக்கத்திலும் வீசி விரை மென் மலர் சாந்தம். என்ன வந்திருக்கு? விரை வீசி விரை மென் மலர் சாந்தம். நல்ல விரைனா மனம், மனமுடைய அந்த மெல்லிய மென்மலர், மெல்லிய மலர்களும், அதோடு மட்டும் இல்ல, சாந்தம்னா சந்தனம், அந்த சந்தன கலவைகள் எல்லாம் எங்கும் சாத்தி ஏயும் தூப தீபங்கள் முதல் பூசனை செய்து இறைஞ்சுவர். ஒரு பூசைனா அதுக்கு மலர் வழிபாடு இருக்கணும். அடுத்தது அந்த நெய்வேத்தியெல்லாம் வச்சிருப்பாங்க, அதுக்கு தூபம் தீபம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. வழிபாடுனா எப்படி முறைப்படி வழிபாடு செய்ய வேண்டுமோ, சிவ பூஜை செய்யறவங்களுக்குலாம் அந்த வழிபாடு எப்படிங்கிறது நன்றாக தெரியும். அப்படி முதற் பூசனை செய்து இறைஞ்சுவார். நம்ம திருநாவுக்கரசர் பெருமான் பாடியிருப்பார் இல்லையா, 4ஆம் திருமுறையில திருவதிகை வீரட்டானத்துல 6வது பாடல்ல விண்ணப்பம் சொல்லும் பொழுது திருநாவுக்கரசு பெருமான் சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உண்ணாமம் மறந்தறியேன் அப்படின்னு வரும். அப்படி ஒரு பூசை என்றால் சலம் பூவோடு அந்த தூப தீபங்கள் ஆராதனைகள் இதையெல்லாம் செய்து அடியவருக்கு ஆற்றத்தக்க அந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் செய்து இறைஞ்சுவார்னா வணங்குதல், தாழ்ந்து வணங்குதல். அவ்வளவு பணிவு அந்த அடியார்களிடத்துல, அந்த அளவுக்கு பணிவோடு அவரை வணங்கி அந்த அளவுல அந்த 71வது பாடல் முடிகிறது. பனிவெண் திங்கள் சடை விரித்த பயில் பூங்குஞ்சி பைரவரா. நம்ம ஏற்கனவே பைரவர் கோலத்துல சுவாமி வந்திருக்கும் போது அவருடைய தலைமுடி, அந்த தலை மயிருக்கு ஒரு 2-3 பாடல்கள் அந்த மயிரோட சிறப்பை பத்தி அவ்வளோ சொல்லி இருந்தாரு நம்மளுடைய தெய்வ சேக்கிழார். திரும்பவும் அங்க வருது பாருங்க, குஞ்சினா ஆணினுடைய தலைமயிரை குஞ்சி என்ற சொல்லால நம்ம குறிப்போம். அவர் என்ன சூடி இருக்கிறார்? பனி வெண்திங்கள் சடை விரித்த அந்த சடாமுடியிலே அருமையான அந்த குளிர்ந்த பிறைச்சந்திரனை சிவபெருமான் சூடியிருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? சரணாகதி தத்துவம்.
அந்த சரணாகதி தத்துவம். நிலவு வந்து எங்கெங்கேயோ போய் சந்திரன் வந்து அடைக்கலம் தேடுகிறான். தான் செய்த தவறை மன்னிக்குமாறு யார் யார்கிட்டயோ எல்லாம் கேட்கிறான். ஆனா முடிவுல சிவபெருமானுடைய திருவடிகளை வந்து வணங்கும் போது அதை தன்னுடைய ஒற்றைக்கலை சந்திரனாக தன்னுடைய சடையிலே சூடிக்கொள்கிறார் சுவாமி. அந்த மன்னிக்கும் ஆற்றல் சந்திரனுக்கே அப்படி அவன் வந்து சரணாகதி அடைந்த போது சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடாம அவனை தன்னுடைய தலைமையிலே தூக்கி வைத்துக் கொண்டார். அப்ப என்ன எதை உணர்த்துகிறது என்றால், நம்ம வந்து என்னவாக இருந்தாலும் சுவாமிகிட்ட சரணாகதி அடைந்து விட்டால் அவர் இருக்கார் நம்மளை பார்த்து கொள்ள என்பதை தான் அந்த சந்திரன் நமக்கு உணர்த்துகிறது. அப்படி பனி வெண் திங்கள் சடை விரித்த அந்த குளிர்ந்த பிறைச்சந்திரனை சூடிய சடையை விரித்த, இதையெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது கண்களை அப்படியே ஒரு நிமிஷம் மூடிட்டு நீங்க கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம எங்க வேணாலும் போலாம் இல்லையா? நம்முடைய கண்ணு, நம்முடைய மனம், கண்ணை மூடி அதுல சுவாமி எப்படி இருக்காரு? அவருடைய அருமையான சடாமுடி, அவர் சடைமுடி எப்படி போட்டிருக்கிற? விரித்த சடையாக இருக்கிறது. சடைமுடி அப்படின்னாலே சுவாமியே ஞானமாக இருக்கிறவர். அந்த சடாமுடி ஞானத்தின் வடிவமாக அடையாளமாக காட்டப்படுகிறது. சிவபெருமான் ஞானம் உருவானவர், அவருடைய அடையாளமாக அந்த சடை காட்டப்படுகிறது. அப்படி அந்த சடை, விரித்த சடை, அந்த சடையிலே அவர் என்ன வச்சிருக்கிறார்? பயில் பூங்குஞ்சி மலர்களை சூடிய அந்த தலைமயிரை உடைய பைரவ கோலம். அந்த புனிதர் தம்மை, புனிதர் என்ற சொல்லுக்கே உரியவர் நம்முடைய சிவபெருமான். அந்த புனிதர் இங்க தூய பெருமானாக அவர் காட்சி அளிக்கிறார். அவரை பார்த்து தூய புனிதர் தம்மை, அதே 2வது அடியில ஈற்று பகுதிக்கு வந்துருங்க. பொற்பின் வனிதையாரும் கணவரும் முன்வணங்கி, முதல்ல வணங்குறாங்க புனிதரை பார்த்து. அந்த வைரவ கோலத்திலே இருக்கும் நம்முடைய எம்பிரானை பார்த்து பொற்பின் வனிதை, பொற்புனாலே அழகு, அழகு பொருந்திய வனிதை நம்ம திருவெண்காட்டம்மை. அவங்களும் அவங்க கணவரும் முன் வணங்கி, முதல்ல அடியாரை பார்த்தவுடன் நாம் செய்ய வேண்டியது வணக்கம் தான். அதை தான் ஒவ்வொரு முறையும் அவர்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். இந்த புராணங்களெல்லாம் படிச்சுட்டு அது சும்மா டைம் பாஸ், இது பொழுதுபோக்கு அப்படி தயவு செய்து நினைத்து விட வேண்டாம். இது நான் அடியேன் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். நம்ம பல பிறவிகளிலே தவம் செய்திருந்தால்தான் இந்த பெரிய புராணத்தை காதால கூட கேட்க முடியும். அந்த கேள்வி செல்வம், இதை காதார கேட்க வேண்டும் அப்படின்னாலே நீங்க எத்தனையோ பிறவிகளிலே தவம் செய்திருக்க வேண்டும். செய்திருந்தால்தான் இந்த பெரிய புராணத்தை. ஏன்னா ஒவ்வொரு நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்க படிக்க இவ்வளவு கடப்பாடு, அவங்க செய்ய வேண்டிய செயல் இது என்றால் அதை நியமமாக இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு வைத்திருந்தார்கள். அப்ப இடையில ஏதோ ஒரு துன்பம் வருது, இன்னல் வருது. இப்போ நம்மனா அந்த செயலை, இன்னைக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, பிரச்சனை துன்பம் இல்லாதவர் யார்? எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கலாம். அப்ப நம்ம அந்த கடப்பாடை விட்டு விலகிடுவோம். இன்னைக்கு என்னால முடியல, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனா இந்த நம்ம படிக்கிற இந்த பெரிய புராணத்துல இருக்க தனியடியார்கள் 63 ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர்ற பேர் இடர்கள், அவ்வளோ இடர்ல நம்ம சுவாமியை பத்தி சிந்திப்பமானே தெரியாது. ஆனா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க செஞ்ச அந்த செயலை எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதுலேருந்து வழுவாமல் அப்படியே செய்து கொண்டே வருவார்கள். அதை நம்ம பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 63 முறைகளிலே 63 விதங்களிலே நாம் இறைவனை வழிபாடு செய்ய முடியும் என்று உணர்த்தியவர்கள். அந்த திருவடிகளை போய் அடையலாம்ப்பா, உனக்கு 63 வழி இருக்கு அப்படின்னு. ஏன்னா நம்ம திருநாவுக்கரசர் பெருமானோட பெயரையே அந்த எழுத்தையே, எப்படி நம்ம 5 எழுத்து மந்திரம் சொல்றோம், நம்ம சிவாயன்னு சொல்றோமா இல்ல சிவாய நம்ம சொல்றோமோ தெரியாது. எப்படி வேண்டுமானால் உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி சொல்லுங்கள். அந்த மந்திரத்தை வைத்துக்கொண்டே இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொள்வதற்கு அந்த மந்திரம் உதவும். அதுபோல அந்த திருநாவுக்கரசர் அப்படிங்கிற அந்த நாமத்தை கொண்டே நம்ம அப்பூதியடிகள் இவரை குருவா ஏற்றுக்கொண்டு
அவரை முதல்ல முன்ன பின்ன பார்த்ததே கிடையாதுங்க. இப்போ இருக்கிற காலத்துல போன் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு. ஒரே வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சோன்னா நான் இங்க வரேன்னா உடனே தெரியும், நம்ம அங்க போவோம், பார்த்துடலாம். ஆனா அந்த காலத்துல அப்படிப்பட்ட நாட்கள்ல, முன்னை நாட்கள்ல ரொம்ப தகவல் தொடர்புங்கிறதுலாம் சாதனங்கள்லாம் இல்ல. அவரை பார்க்கல, அவரை ஒரு முறை கூட பார்க்கல. ஆனா அவருடைய திருநாமத்தையே தன்னுடைய வீட்டுல இருக்கிற அத்தனை பொருட்களுக்கும், தன்னுடைய மகனுக்கும், தன்னுடைய வீட்டுல இருக்க எரும மாட்டிலேருந்து, பசுலேருந்து, படிக்கல்லேருந்து திருநாவுக்கரசன் பேர் வைத்து தான் வைத்த அந்த தண்ணீர் பந்தர், சோலை எதுவாக இருந்தாலும் அங்க இவருடைய நாமத்தையே அப்படி எடுத்து, இப்போ நம்ம சாதாரணமா ஏதாவது ஒரு சின்ன செயல் செய்தா கூட நம்ம பேரை போட்டுக்கதான் நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம பேர் போட நம்ம வினை ஏறிக்கிட்டே போகுது, அது வேற விஷயம். எப்பவுமே நம்ம ஏதாவது ஒரு செயலை செஞ்சுட்டு, ஒரு சிவபுண்ணிய செயல்னு வச்சுக்கோங்க, இந்த செயலை நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுல நம்ம பேரே வரக்கூடாது. பேர் வந்துச்சு, இப்ப என் பேரை சொல்லி சொல்லி நான் அந்த ஒரு தர்மமான செயலை செய்யறேன்னா எனக்கு அடுத்த பிறவி உண்டு, நான் வினையை ஏத்திக்கிறேன். அது நல்வினையாக இருந்தாலும், நல்வினை தீவினை, தீவினை நல்வினைன்னா பொன் விலங்கு, அவ்வளவுதான், அதுவும் ஒரு விலங்கு தான். திரும்ப திரும்ப எனக்கு பிறவியை நான் ஏற்றிக்கொள்கிறேன். அப்ப எப்படிங்க செய்யணும் அப்படின்னா, நம்ம பேர் வெளியில தெரியாதபடி செய்ய வேண்டுமா? இப்போ ஒரு திருக்கோயில்ல நான் ஒரு அடியேன் ஒரு இறையருளால பணம் கொடுத்து ஒரு லைட்டோ ஒரு ஃபேனோ போட்டு, அந்த ஃபேன் ஓரத்துல விஜயலட்சுமி நாகப்பன் அப்படின்னு அந்த ஃபேன் மேல, அந்த ஃபேன் சுத்தும் போதெல்லாம் என் பேரு சுத்தும். நிறைய பேர் லைட்லாம் போடும்போது அவங்க லைட் வெளிச்சத்தை விட அவங்க பேர் அதுல உபயம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இல்லையா? இப்படி நீங்க முகவரி போட்டீர்கள் என்றாலே உங்களுடைய வினையை அதிகரித்துக் கொள்கிறீர்கள். நீங்க நினைப்பீங்க, நம்ம கோயிலுக்கு தானே செஞ்சிருக்கோம், இறைவனுக்கு செய்திருக்கிறோம், பெயர் சொல்லாமல் அதை செய்ய வேண்டுமாம். செய்யக்கூடியது சிவபுண்ணியம் என்றாலும், ஏன்னா நான் அடியேன் நிறைய இந்த யூடியூப்ல ஒவ்வொரு அடியார்கள்லாம் பேசும்போது செவிமடுத்து கொண்டே இருப்பேன். இவ்வளவு இருக்கா? ஐயோ சுவாமி, இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போயிடுச்சு. நம்ம சாதாரணமா சொல்லும் பொழுதே நம்ம பேரை முன்னிறுத்தியே தானே சொல்லுவோம். அப்படி பேரை முன்னிறுத்த கூடாதான். அது எதுக்கு இங்க சொல்ல வந்தேன்னு ஞாபகம் இல்ல. அப்படி பேரே, நம்முடைய பெயரை ஒரு இதுவா எடுத்துக்கொள்ள கூடாது என்ற அளவிலே நம்ம இது போனோம். அப்படி புனிதர் தம்மை வணங்கி, அந்த அடியாரும் அந்த அம்மா திருவெண்காட்டு நங்கையும் வணங்கி புனிதர் தம்மை பார்த்து என்ன கேட்கிறாங்க? போனகமும் கரியும் படைக்கும்படி எப்படி, எந்த முறையில நமக்கு படிக்கணும், எப்படி படைக்க வேண்டும் என்று கேட்க, எந்த முறையிலேயே விதத்திலே. இந்த போனகம்னா என்ன? அந்த உணவு, அந்த சோறு. இந்த கரிங்கிறது அந்த அவர் சொன்னார் இல்லையா, அந்த விதிப்படி செய்த அந்த நரனுடைய அந்த உணவாக செய்யப்பட்ட கறி. தூய பெருமானை சோற்றையும் கறி வகைகளையும் படைக்கும் வகையை அந்த அழகிய மாதராரும் கணவரும் சிறு தொண்டரும் முன்வணங்கி கேட்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறார்? மற்றவர் தான். இங்க மற்றவருங்கிறது நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான். எந்த கோலத்துல இருக்காரு? வைரவ கோலத்திலே இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? இனிய அன்னமுடன் கரிகள் எல்லாம் ஒக்க படைக்க என்றார். ஒரு சேர படைத்து விடுங்கள். முதல்ல கரிய தனியாவும் சோறு தனியாவும் படைக்கணுமா? அந்த மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு சாதாரணமா நிறைய சந்தேகங்கள் எழும். இவருக்கு இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா, அப்படி செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு அவர்கிட்டயே விண்ணப்பம் வச்சுறாங்க. எப்படிங்க ஐயா படைக்கணும்? ஏன்னா எங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்போ சாதாரண ஆட்களாக இருந்தால் சிவனடியார்கள் சைவ உணவு சாப்பிட்றவனா கேட்டிருக்கவே மாட்டாங்க, எல்லாத்தையும் ஒரு சேர படைத்திருப்பார்கள். இப்ப இவர் வித்தியாசமா இந்த மாதிரி ஒரு உயிரை உணவா கேட்டதுனால அதோடு சேர்த்து இந்த அன்னமும் படைக்கணுமா இல்ல தனியா படைக்கணுமான்னு இவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஒரு குழப்பம் விடுகிறது. அதனால அவங்க கேட்கிறாங்க, போனகமும் கரியும் படைக்கும்படி. நம்மளே ஒரு வார்த்தையை வருவிச்சுக்கணும், எப்படி, எந்த விதத்திலே நாங்கள் படைக்க வேண்டும் என்று கேட்க, அவர் மற்றவர் தான். மற்றவர் யாரு? இது 3வது அடியில இறுதி சீர்ல இருக்கு. மற்றவர் தான் இனிய அன்னமுடன் கரிகள் எல்லாம் ஒக்க படைக்க, ஒக்க ஒரு சேர படைப்பீராக என்று சொல்ல, இந்த அளவுல இந்த பாடலை நாம்
முடித்துவிட்டு அடுத்த பாடலுக்குள்ள போவோம். 73வது பாடல். பரிசு விளங்க பரி கலமும் திருத்தி பாவாடையில் இருக்கு. அதை பிரிங்க. பா ஆடையில், பா கூட்டல் ஆடை, அழகிய ஆடைன்னு அர்த்தம். அழகிய ஆடையில் ஏற்றி தெரியும் வண்ணம் செஞ்சாலி செழும் போனகமும் கரி அமுதும் வரிசையினில் முன் படைத்து எடுத்து மண்ணும் பரிகல கால் மேல் விரி வெண் துகிலின் மிசை வைக்க விமலர் பார்த்தங்கு அருள் செய்வார். பரிசு விளங்க பரிகலமும் திருத்தி. இந்த இடத்துல பரிசுங்கிறது பண்புங்கிற பொருள்ல வந்திருக்கு. பண்பு விளங்க அந்த பரிகலம், அந்த எதுல அவங்க அந்த உணவை படைக்க போறாங்களோ அந்த உண்கலம், அது ஒரு தட்டா இருக்கலாம், இல்ல ஒரு அகலமான தட்டு, இல்ல என்ன என்ன உண்கலத்தை தேர்ந்தெடுத்தார்களோ அதை நன்கு விளக்கி விளக்க முறை விளங்குமாறு. பாடை, பாவாடைன்னு படித்து விடக்கூடாது. எனக்கு என்னடா திடீர்னு பாவாடை என்ற சொல் வந்திருக்கிறதே அப்படின்னு எனக்கும் ஒரு சந்தேகம் வந்து எங்களுடைய ஆசிரியர் பெரும்புலவர் ஐயாவை கேட்டேன், என்னையா பாவாடைன்னு வந்திருக்கு அப்படின்னா, பிரிச்சுக்கம்மா, பா கூட்டல் ஆடை, அழகிய அந்த ஆடையின் மேல். நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம உணவு உண்பதற்கு முன்னால நம்ம ஒரு டேபிள் மேலே வச்சு சாப்பிட்றோம்னா மேலே ஒரு துணி விரிச்சு போடுவோம் இல்லையா, டேபிள் கிளாத்து, அந்த மாதிரி ஒரு அழகிய ஆடையில் ஏற்றி தெரியும் வண்ணம் செஞ்சாலி செழும் போனகம். அந்த அரிசி வந்து செஞ்சாலி, செஞ்சாலி செடுஞ்சோறு, செந்நெல் அரிசி தான் செஞ்சாலி. அது ரொம்ப, செந்நெல் அரிசி ரொம்ப இறைவனுக்கு உகந்த உணவுன்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு ரொம்ப விருப்பமான உணவு செந்நெல் அரிசி. நம்ம இப்போ வந்து என்ன மாதிரி அரிசி சோறு சாப்பிட்றோன்றது அவரவர் வீட்டில் தான் தெரியும். நம்ம யாரும் இப்போ இந்த செந்நெல் அரிசிலாம் ரொம்ப அது அவ்வளவா விரும்பி நம்ம கிடைக்குதா என்னன்னு தெரியல. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல இயற்கை முறையில் தயாரிக்கிற அரிசின்னு கொண்டு வராங்க, கார அரிசி அப்படிலாம் கொண்டு வராங்க. ஆனால் நம்ம வழக்கமாக தொன்று தொட்டு என்ன சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், இந்த அரிசி உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அப்போ வந்து இதெல்லாம் ரொம்ப பயிராயிருக்கு, இந்த செந்நெல் அரிசியெல்லாம். அந்த செந்நெல் அரிசியிலான அந்த செழுஞ்சோறு, போனகம்னா சோறு, அமுதம் நம்ம சாப்பிட்ற அந்த அன்னம், கரி அமுதம். இங்க கரி அமுதம்னா அந்த பையனை அப்படியே வெட்டி அந்த தாய் பிடிக்க தந்தை உவந்து அறிந்து செய்த அந்த கறி. நம்ம காய்கறின்னு நீங்க நினைச்சிட வேண்டாம். கரி அமுதம்னா அந்த பையனை அந்த துண்டு துண்டா வெட்டி மஜ்ஜை எலும்பு அதெல்லாம் நீக்கி அப்படிலாம் படிச்சோம் இல்லையா, அந்த கறி வகைகளை வரிசையில் முன் படைத்து எடுத்து அதுல தனித்தனியா நிரல் பட முன்னே வைத்து, இது பொரியல், இது கூட்டு, அந்த அசைவ உணவை எப்படியெல்லாம் செய்வாங்களோ, அடியனுக்கு அது என்னென்ன வகைகள் என்று தெரியவில்லை. அதுல பல இதெல்லாம் இருக்கும்ல. இப்போ நம்ம உதாரணத்துக்கு செய்வோம்னா சிக்கன் 65 அந்த மாதிரி ஒன்று வறுக்கிறதா இருக்கலாம், இல்லை எண்ணெயில் பொரிச்சதா இருக்கலாம். அந்த பையனையே கறியா பல்வேறு விதமா சமைத்து வைத்திருப்பார்கள் அல்லவா, அதை வரிசையா ஒவ்வொன்றா எடுத்து வைத்து நிரல்பட வரிசையா முன்ன எடுத்து வச்சு மண்ணும் பரிகல கால் மேல் விரி வெண் துகிலின் மிசை வைக்க ஒரு சின்ன பரிகலக்கால், அந்த பரிகலத்தை எடுத்து ஒரு நிலையான, அந்த பரிகலம்னா அந்த உண்கலம், அது தட்டவோ ஏதோ ஒரு இதுல அந்த உணவை வைத்திருக்கிறார்கள். அதை எடுத்து ஒரு முக்காலி மேல அந்த பரிகலத்தை எடுத்து நிலையான கால்னா அது முக்காலியோ நாற்காலியோ ஒரு டேபிள்னு வச்சுக்கோங்க, அது மேல் விரித்த ஒரு வெண்மையான ஆடை மீது வைக்க விமலர் பார்த்து அங்கு அருள் செய்வார். விமலர் யாரு? நம்ம வைரவ கோலத்துல இருக்க சிவபெருமான், அவர்தான் விமலர், மலங்களற்றவர். அவருக்கு எந்த மலங்களும் கிடையாது, அவர் குற்றமற்றவர். அந்த குற்றமற்றவரான இறைவரை பார்த்து இறைவர் பார்த்து அங்கு அருள் செய்வாராய் அப்படிங்கிறதோட 73வது பாடல் முடிகிறது. 74 சொன்ன முறையில் படுத்த பசு தொடர்ந்த உறுப்பெல்லாம் கொண்டு அவர் கேட்கிறார், அந்த அருள் செய்வாராயின்னு அவர் இதெல்லாம் சொல்றார்.
நாம் யாம் சொன்ன முறையில்னா நான் ஒன்னு சொன்னேன் இல்லையா, அது எங்க சொன்னாரு? 50வது பாடல்ல சொல்றாருல, நண்பு மிக்கீர் நாம் உண்ணப்படுக்கும் பசுவும் நரப்பசுவாம் உண்பது 5 பிராயத்துள் உறுப்பில் மறுவின்றேல் இன்னும் பொன் செய்யு நோவில் வேலெறிந்தார் போல் புகழ்வது ஒன்றென்றார் யாதும் அறியவில்லை இனி ஈண்டருளச் செய்யும் என நாதன்தானும் ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகனை தாதை அறிய தாய் பிடிக்கும் பொழுது தம்மில் மனமுவந்தே ஏதம் இன்றி அமைத்த கரியாம் இட்டு உண்பது, அமைத்த கறி யாம் இட்டு உண்பது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தார் இல்லையா. அது நாம் உண்ணும் பசு நரப்பசுவாக இருக்க வேண்டும், அது 5 வயசுக்குள்ள இருக்கணும், அதுல எந்த ஒரு குற்றமும் அதோட உறுப்புல இருக்கக்கூடாது. மேலும் புன் செய்யும் அந்த நோவில அதை புதுமைப்படுத்தியது போல இன்னொரு ஒண்ணு சொல்லியிருப்பாரு, அந்த சிறுவனும் ஒரு குடிக்கு நல்ல ஒரு சிறுவனாக அந்த ஒரு மகனையும் தந்தை அறிய தாய் பிடித்து கொள்ள வேண்டும், தந்தை அறிய வேண்டும். அப்படி அறிவதையும் ரொம்ப மன மகிழ்ச்சியோட குற்றமின்றி அமைத்த கறிதான் நான் உண்பது. அந்த கண்டிஷன்ஸ் படி இது இருக்கான்னு கேட்கிறார். சொன்ன முறையில் படுத்த பசு தொடர்ந்த உறுப்பெல்லாம் கொண்டு மண்ணு சுவையில் கரியாக்கி மானமைத்தீரே. இந்த வினா யார் எழுப்புவது? வைரவ கோலத்திலே இருக்கும் நம்முடைய சிவபெருமான் இந்த வினாவினை எழுப்புகிறார். நான் சொன்ன முறை, நான் என்று சொல்ல அவர் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாரு, யாம் யாம் என்று சொல்லுவார். யாம் சொன்ன முறையிலே அந்த பசுவினது அந்த உயிரோடைய தொடர்ந்த உறுப்புகள் எல்லாம் கொண்டு, எல்லாம் அந்த இடத்துல கோட போட்டுக்கோங்க, எல்லாவற்றையும் வைத்து விட்டீர்களா, மண்ணு சுவையில் கரியாக்கி மானமைத்தீரே. மானமைத்தீரேனா சுவை பெற சிறப்பாக, மாண்பு, மாண்புன சிறப்பு, அப்படி சிறப்பாக அமைத்தீரோ என்று வினவ அன்னம்மனையார். அன்னம்மனையார் யாரு? நம் திருவெண்காட்டு நங்கை. அவங்க எப்படி இருக்காங்களா, அன்னம் போன்ற அழகிய அந்த மனையினுடைய தலைவியான நம்முடைய திருவெண்காட்டு நங்கை என்ன சொல்றாங்க? தலை இறைச்சி அமுதுக்கு ஆகாது என கழித்தோம் என்ன. அன்னம் போன்ற அந்த அம்மையார், அந்த அம்மா எப்படி இருக்காங்களா, அன்னம் போன்ற அம்மையார் திருவெண்காட்டு நங்கை தலை இறைச்சி திருவமுதுக்கு ஆகாது என கருதி அதனை நாம் கழித்தோம். கழித்தோம்னா நீக்கினோம். அதை மட்டும் செய்யலங்க, மிச்ச எல்லா உறுப்புகளையும் கறி சமைத்து விட்டோம். ஆனா இந்த தலை இறைச்சி அமுதுக்கு ஆகாது, இதை உண்ண முடியாது. அங்க பாருங்க, தன்னுடைய மகனாக இருந்தாலும் வெட்டப்பட்டவுடன் தன்னுடைய மகனே அவங்க அந்த இடத்துல எங்கேயுமே ஸ்பெசிஃபை பண்ணல. தலை இறைச்சி அமுதுக்காகாது என கழித்தோம் என்ன. அப்ப இவர் சொல்றாரு, அதுவும் கூட நாம் உண்பதென்றார் இடர் தீர்ப்பார். அதுவும் கூட, அதனையும் நாம் உண்பதாம், அதை கூட நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அருளினாராம். அவர் எப்படிப்பட்டவர்? அடியார்களின் இடர்களை எல்லாம் நீக்குபவராகிய இறைவன். நமக்கு ஏதாவது ஒரு இடர் வந்துருச்சுன்னா யார்கிட்ட போய் கேட்கிறோம்? நம்ம சிவபெருமான்கிட்ட தானே கேட்கிறோம். அவர் சொல்றாராம், அதை கூட நான் உண்பதுதான், அதனையும் நாம் உண்பதாம் அப்படின்னு ரொம்ப விருப்பமோடு சொல்றாராம். இதை கேட்கிற நமக்கு எப்படி இருக்கு? ஐயோ என்னடா அது, இவ்வளவையும் அவங்க பண்ணிட்டாங்க, இந்த தலை ஒண்ணுதானே விட்டு போயிருக்கு, அது கூட நான் உண்பதுன்னு சொல்றாரே அப்படின்னு நம்ம மடமையா நினைத்து விடக்கூடாது. ஏன் இப்போ அந்த தலை கூட நாம் உண்பது என்றார்? இப்ப எல்லா உறுப்புகளையும் அங்க வரிசையா வச்சாதான் இவர் பின்னாடி சீராளா வாணி இவங்க கூப்பிடும் போது அவர் தலையோட அந்த குழந்தை எழுந்து வரும். இப்ப இந்த அம்மா தலை மட்டும் ஆகாதுன்னு வச்சுட்டாங்கன்னா, அவர் வான்னு சொல்லும் பொழுது இறைவன் திருவருளால் அந்த குழந்தை வரும்போது அந்த தலை இல்லாம முண்டமா வந்துச்சுன்னா அப்போ அதுக்காக தான். ஏன்னா சிவபெருமான் முற்றறிவு உடையவர், எல்லாம் தெரிந்தவர், அவருக்கு வியாபக அறிவு, பின்னால என்ன எப்படி நடக்கும்னு அவருக்கு தெரியும். நம்ம என்ன, நமக்கு சிற்றறிவு தான், சுட்டி அறியப்படும் அறிவு. நமக்கு இந்த கருவிகளால அறியப்படுற அறிவு தான் நமக்கு நம்முடைய அறிவு.
ஏகதேச அறிவுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த அம்மா என்ன நினைச்சிருக்காங்க, அவங்க கோணத்துல இந்த தலைக்கறியை வந்து நம்ம சமைத்தா அவரால் உண்ண முடியாது, அதனால வேண்டாம் அப்படின்னு அவங்க நோக்கத்துல அவங்க பார்வையில அதை கழித்து வைத்து விட்டார்கள். ஆனா இறைவனுடைய பார்வை எப்படி, நாளைக்கு திருப்பியும் இந்த குழந்தைக்கு உயிர் வந்து வரும் பொழுது எல்லா உறுப்பும் அந்த இலையில பரப்பி இருக்கு, வரிசையா கை காலு எல்லாம் கட் பண்ணி வரிசையா சமையல் பண்ணி வச்சிருக்கிறாங்க, தலை மட்டும் மிஸ் ஆகுது. அப்போ நாளைக்கு அந்த அவங்க கூப்பிட போற நேரத்துல தலை இல்லாம அந்த குழந்தை வரும் இல்லையா, அதற்காக தான் அவர் சொல்லியிருக்காரு, அதனையும் நாம் உண்பதென்றார் நம்முடைய இடர்களை எல்லாம் முற்றும் நீக்குபவரான இறைவன் அப்படிங்கிறது இந்த 74வது பாடல். இப்போ நம்ம இந்த 5 பாடல்களையும் ஒரு சேர முடிவினங்கிறதுனால ஒரு சேர வைத்து பார்த்தோம். இப்போ நம்ம 75வது பாடலுக்கு சென்று விடுவோம். இப்ப என்ன ஆகுது, சிந்தை கலங்கி சிறு தொண்டர் மனையாரோடும் திகைத்து அயர, அந்த நேரத்துல பாருங்க, சந்தனத்தார் எனும் தாதியார் தாம் அந்த தலை இறைச்சி வந்த தொண்டர் அமுது செய்யும் பொழுது நினைக்க வரும் என்றே முந்த அமைத்தேன் கரி அமுது என்றெடுத்து கொடுக்க முகமலர்ந்தார். இப்ப சிறு தொண்டருக்கு கலங்கி போயிட்டார். இதற்காகத்தானே இவ்வளவு வெகுபாடுபட்டு நம்ம எல்லாம் பண்ணோம், இந்த நேரம் பார்த்து இந்த தலைக்கறியை நம்ம வைக்காம விட்டுட்டோமே, அடாடா இப்ப என்ன பண்றது, இவரை உணவு எடுத்துக்கொள்ள மாட்டாரே, ஐயோ இந்த அடியாருக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறி போயிடுவோமோ அப்படின்று சிந்தை கலங்கி உள்ளம் கலங்கி அவர் தன்னுடைய மனைவியாரோடு சேர்ந்து மனம் தடுமாற திகைத்து அயரனா ரொம்ப தடுமாறி போயிடுறாரு. ஐயோ நான் என்ன பண்றது, இதை எப்படி நாம் சமாளிக்க போறோம்னு அப்ப நம்ம சில சமயம் நமக்கு சிக்கல் வரும்போது என்ன பண்றதுன்னே தெரியாம முடிப்போம் பாருங்க. அடுத்த செயல் என்ன பண்ண போறோம்ன்றது தெரியாது, இந்த மாதிரி தருணத்துல என்ன பண்றதுன்னு தெரியாத போது அப்ப உதவுறாங்க பாருங்க, சந்தனத்தார் என்னும் தாதியார் தாம். அந்த தலை இறைச்சி வீட்டுல வேலை செய்யறவங்க அந்த தாதி பெண் தான்னாலும் அவங்க தாதி பெண்ணு கூட சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த குறிப்பை உணர்ந்து குறிப்பை அறிந்து, இந்த குறிப்பை அறிந்து அதை வச்சு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு, இந்த குறிப்பெல்லாம் யார் உணர்ந்து ஒருத்தர் ஒரு செயலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம உறுப்புல ஒன்னையாவது கொடுத்து அவனை நாம் போற்ற வேண்டும் அப்படின்னு அது ஒரு திருக்குறள் பொருள் அந்த மாதிரி வரும். திருக்குறள் நினைவுக்கு வரல, குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல வரும். ஏன்னா எல்லாருக்கும் புரியாது. இப்போ நம்ம இல்லத்திற்கு கணவர் இருக்கிறாரு, மனைவி இருக்காங்க, திடீர்னு ஒரு விருந்தினர் வந்துருவாரு, உட்கார்ந்துட்டு கணவர் எதையும் யோசிக்காம தான் இவங்களுக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வாங்க, ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க கேட்டா அப்ப அந்த இடத்துல பால் இருக்கா இல்லையா அது தெரியாம அவர் சொல்லிடுவார். அப்ப அந்த மனைவி குறிப்பால உணர்த்துவாங்க. அது எப்படி உணர்த்துவாங்கன்னா அந்தந்த மனைவியருக்கு தான் அவங்க கணவர்கிட்ட எப்படி உணர்த்தணும்னு தெரியும். அது போல இங்க சந்தனத்தாதியார் என்ன பண்றாங்க, குறிப்புணர்ந்து ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நாளை நம்ம இந்த மாதிரி அமுது செய்யும் பொழுது இந்த தலையை கட்டாயம் அந்த தொண்டர் கேட்பாரு அப்படிங்கிற அந்த குறிப்பை உணர்ந்து என்ன சொல்றாங்க, அந்த தலையின் இறைச்சியானது அருள் செய்ய வந்த திருத்தொண்டர் உணவு உண்ணும் பொழுது நினைக்க நேரிடும். இந்த சமயத்துல சொல்லுவாங்கல்ல பெண் புத்தி பின் புத்தின்னு, அது தவறால பின்னால என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு பழமொழி வரும், அது சரியா தெரிந்து கொண்டவர்கள் பெண்கள்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த அடியார் பின்னாடி இந்த மாதிரி கேட்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதை அவங்க ஒதுக்கல. அமுதுக்கு ஆகாதேன்னு அவர் கழித்தோம்னு சொல்லும் பொழுது இவங்க சொல்றாங்க, அதை முந்த அமைத்தேன் கரி அமுது, நான் என்ன பண்ணிட்டேன் முன் உணர்வால எனக்கு அப்பவே தோணுச்சுங்க, அதை முன்னமையே அதை கரி அமுதாக அமைத்து உள்ளேன் அப்படின்னு எடுத்து கொடுக்க அவர்கள் முகம் மலர்ந்தனர். யார் முகம் மலர்ந்தார்? சிறு தொண்டரும் அவருடைய மனைவியான அந்த திருவெண்காட்டு நங்கை முகம் மலர்ந்தார். அப்பாடி நல்ல வேலை, இனிமேட்டு இவருக்கு நமக்கு இவர் திருவமுது செய்து விடுவார் அப்படின்னு முகம் மலர்ந்தார். ஏன்னா அவர் சொல்ற தலையிறைச்சி இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்ற மாதிரி ஒரு குறிப்பு காட்டவும் அவங்க பயந்து போயிடுறாங்க. பயந்ததை விட அயர்ந்து போயிடுறாங்க. அயர்தல்னா
அவங்களால அந்த நேரத்துல ஒண்ணுமே செய்ய முடியல, என்ன செய்யறதுன்னே தெரியல, அப்படி ஆயிடுது. அடுத்தது 76வது பாடல், 77, 78, 79. இப்ப 75 வரைக்கும் பார்த்துட்டோம். 76, 77, 78, 79 இந்த 4 பாடல்களும் ஒரு முடிவின. 76வது பாடலையும் 77ஐயும் 8ஐயும் 9ஐயும் 4 பாடல்களையும் ஒரு சேர வாசித்து விட்டு ஒன்றொன்றாக சொல்லி முடித்து இந்த வகுப்பினை நாம் நிறைவு செய்வோம். 76வது பாடல். வாங்கி மகிழ்ந்து படைத்ததன் பின் வணங்கும் சிறு தொண்டரை நோக்கி, ஈங்கு நமக்கு தனி உண்ண ஒண்ணாது ஈசன் அடியார் இப்பாங்கு நின்றார் தமைக்கொணர்வீர் என்று பரமர் பணித்து அருள, ஏங்கி கெட்டேன் அமுது செய்ய இடையூறு இதுவோ என நினைவார். அடுத்த 77வது பாடல். அகத்தின் புறத்து போய் அருளால் எங்கும் காணா அழிந்து அணைந்து முகத்தில் வாட்டம் மிக பெருக பணிந்து முதல்வர்க்கு உரை செய்வார். இகத்தும் பரத்தும் இனி யாரை காணேன் யானும் திருநீரு சகத்தில் இடுவார் தமை கண்டே இடுவேன் என்று தாழ்ந்து இறைஞ்ச, உம்மை போல நீரிட்டார் உளரோ உண்பீர் நீர் என்று செம்மை கற்பித்தல் திருவெண்காட்டம்மை தம்மை களம் திருத்தி வெம்மை இறைச்சி சோறு இதனில் மீட்டு படையும் என படைத்தார். தம்மை ஊட்ட வேண்டி அவர் உண்ண புகழும் தடுத்து அருளி, 6 திங்கள் ஒழிந்துண்போம் உண்ணும் அளவு தெரியாது, உண்ணும் அளவு தெரியாது சோறு நாளும் உண்பீர் முன் உண்பது என் நம்முடன் துய்ப்பமாறின் மகவு பெற்றீரேல் மைந்தன் தன்னையும் அழையும் மைந்தன் தன்னை அழையும் என ஈரும் முதலும் இல்லாதார்க்கு இப்போது உதவான் அவன் என்றார். இப்போது உதவான் அவன் என்றார். இந்த 4 பாடல்களும் ஒரு முடிவின நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். 76, 77, 78, 79. இப்ப இந்த பாடல்களுக்கான விளக்கம். இறைவன் திருவருளை எரிஞ்சுகிறேன். 76வது பாடல். வாங்கி மகிழ்ந்து படைத்ததன் பின், சிறு தொண்டர் அந்த சந்தனத்தாதியார் தந்த அந்த தலை இறைச்சியை அருமையாக அமுது செய்து சமைத்து தந்த அந்த சந்தனத்தாதி, அந்த வீட்டில் இருக்க அந்த பணிப்பெண் கூட இந்த அடியார்களுடைய குறிப்பை அறிந்து அந்த தலை இறைச்சி உதவாதுன்னு இவங்க ஒதுக்கி கொடுத்த போது கூட அவர்களுடைய அறிவுக்கு இல்லாம அவர்களுக்கு தெரியாம இவங்களே அந்த தலை இறைச்சியும் சமைத்து தந்ததனால இப்ப அடியார் கேட்கும் போது அருமையா எடுத்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி மகிழ்ந்து அதையும் படைக்கிறாங்க. அந்த இலையில படைத்த பின்பு வணங்கும் சிறு தொண்டரை நோக்கி, இப்போ அவர் கேட்கிறார், வணங்கி நின்ற அந்த சிறு தொண்டரை பார்த்து. யார் சொல்வது இப்ப சிறு தொண்டரை பார்த்து? வைரவ கோலத்திலே இருந்த சிவபெருமானுடைய கூற்று. என்ன கூற்று? இங்கு நமக்கு தனி உண்ண ஒண்ணாது. இப்போ நான் தனித்து உண்ண எனக்கு இயலாது, என்னால தனியா சாப்பிட முடியாது. நீங்க என்ன பண்றீங்க? ஈசன் அடியார் இப்பாங்க நின்றார் தமை கொணர்வீர். இந்த பக்கத்துல யாராவது சிவனடியார் இருப்பாங்க, அவரை போய் அழைத்து கொண்டு வாருங்கள், ஏன்னா நான் தனியா சாப்பிட மாட்டேன், அதனால கிடைச்ச சிவனடியாரை நீங்க கூட்டிட்டு வாங்க, சேர்ந்து சாப்பிடலாம் என்று அருளுகிறார். அருளிய உடனே ஏங்கி கெட்டேன் அமுது செய்ய இடையூறு இதுவோ என நினைவார். சிறு தொண்டர் உடனே மனம் வருந்துகிறார். ஐயோ கெட்டேன், இவர் உணவு உண்பதற்கு இதுவோ இடையூறாய் வருவது, நான் இப்ப எங்க போய் தேட வந்த அடியார என்று நினைவாராகி கெட்டேன்டர். எப்ப இந்த மாதிரி போய் அவரை கூட்டிட்டு வாங்கன்னு, ஏன்னா அவர் அப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே போய் எல்லா பக்கங்களும் அலைந்து எங்கேயுமே அடியார காணாம ரொம்ப வருத்தமுற்று வரும்போதுதானே அவங்க மனைவி சொல்றாங்க,
உங்களை தேடி ஒரு அடியார் வந்திருக்கிறாருன்னா அப்ப அவர் பெரிய இன்பம் எய்தினார் அல்லவா. இப்ப போய் மறுபடியும் இந்த பக்கத்துல யாராவது சிவனடியார் இருந்தா அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அவர் சொல்லிட்டார், கேட்டேன், ஐயோ இறைவன் திரு அமுது செய்ய இடையூறு இதுவோ, இதுதான் இடையூறா இருக்க போதா அப்படின்னு நினைப்பாராகி. 77வது பாடல். அகத்தின் புறத்து போய் அருளால் எங்கும் காணார் அழிந்து அணைந்து. அகத்தின், அகம் என்றால் அந்த இல்லம், அந்த மனை, அந்த இல்லத்திற்கு வெளியே புறத்து போய், அதனாலதான் அகநானூறு புறநானூறு. புறம்னா அந்த வெளியில இருக்கிற அந்த போர் அந்த பற்றிய செய்திகள், அகநானூறுனா இல்லத்துக்குள்ள தலைவன் தலைவி அவர்களுக்குள்ள நடக்கிற அந்த செயல்கள். அதனால இந்த இடத்துல அகம்ங்கிறது அந்த இல்லம், அந்த மனை, அந்த மனைக்கு புறத்து போய், புறம்னா வெளியே, வெளியே சென்று அருளால் எங்கும் காணார். இங்க பாருங்க அந்த சொல்ல, அவர் எங்கும் காணார் அப்படின்னு தெய்வ சிக்கலார் போட்டிருக்கலாம். இறைவன் அப்படி மறைச்சிட்டாரு, அருளால் எங்கும் காணார். யாருமே அந்த இடத்துல ஒரு சிவனடியார் இல்லாதபடி சிவபெருமான் ஏற்கனவே செஞ்சு வச்சாச்சங்க. அருளால் எங்கும் காணார், ஒரு திரு அடியாரை கூட எங்கும் தேடியும் காணாமல் அழிந்து அணைந்து. அழிந்துனா ரொம்ப வருத்தமுற்று, அந்த வருத்தம் முகத்திலேயே தெரியுது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அது போல முகத்தில் மிகவும் வாட்டம் கொண்டு திருவடி திரும்ப முதல்வருக்கு சொல்பவராய். முதல்வர் யாரு? நம்முடைய சிவபெருமான். எல்லா பொருட்களுக்கும் முதல்வன் அவன் ஒருவன் தான். அவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, தோற்றம் நிறைவு கிடையாது, ஆதி அந்தம் இல்லாத அரும்பெரும் சோதியான அந்த முதல்வருக்கு என்ன சொல்றாரு? இகத்தும் பரத்தும் இனி யாரை காணேன். இகத்தினும் பரத்தினும் வீட்டிற்கு அந்த எந்த இடத்துலையுமே இனியவரான சிவன் அடியார்களை தேடியும் காணேன், இனி யாரையும் காணேன். அந்த இனியவரான சிவனடியாரை காணேன்னு வச்சுக்கலாம். யானும் திருநீரு சகத்தில் இடுவார் தமை கண்டே இடுவேன் என்று தாழ்ந்திருஞ்ச. எனக்கு உலகத்தில் திருநீரு இடுவார்களை பார்த்துதான் நானும் திருநீற்றை இடுவேன் என வணங்கி தாழ்ந்து சொல்ல, நானே ஒரு சிவனடியார் தாங்க அப்படின்லாம் அவர் சொல்லல. பாருங்க பணிவ, அவரே ஒரு சிறந்த சிவனடியார். ஆனாலும் எந்த ஒரு நேரத்திலையுமே நானும் ஒரு சிவனடியார்னு சொல்லாம எப்படி சொல்றார் பாருங்க. இந்த சகத்தில் இடுவார், சகம்னா இந்த உலகம், இந்த உலகத்திலே திருநீர் இடுவார்களை பார்த்து நானும் திருநீரை இடுவேன். இதை விட ஒரு பணிவு வேணுமாங்க? அவ்வளவு ஒரு பணிவோடு சொல்றார். வணங்க தாழ்ந்து, ஒரு இருமாப்பு கொள்ளல. நாங்களாம் ஒரு பெரிய அடியார், எவ்வளவு பேர் எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க அப்படி சொல்லியிருக்கலாம்ல, அப்படியெல்லாம் சொல்லல. அடுத்தவர்கள் இந்த சகத்துல இருக்கிறவங்க திருநீர் இடுறத பார்த்து யானும் திருநீர் இடுவேன். அதனால என்ன குறிப்புரை இங்க உரையாசிரியர் சொல்றாருன்னா, அருமையா போட்டிருக்கார் உரையாசிரியர். சிறு தொண்டர் தம்மை அடியார் என எண்ணாது திருநீர் இடுவார்தமை கண்டு யானும் இடுவேன் என்று அவர்தம் பணி உடைமையை காட்டுகிறது. சிவனடியார்கள் எவரையும் காணாமையின் தாமே அந்நிலையில் இருந்து உண்ணலாமோ என அவர்தாம் குறிப்பு உணரவும் நின்றது அப்படின்னு அந்த குறிப்புல உரையாசிரியர் மிக செப்பமாக அருமையாக போட்டிருக்கிறார். என்ன குறிப்பு கொடுக்கிறாரு? யாரும் இல்லைங்க, அந்நிலையிலே இருந்து நானே உண்ணலாமோ அப்படின்னு தன்னுடைய குறிப்பை அங்கே சுவாமிக்கு வைரவ கோலத்தில் இருக்க சிவபெருமானுக்கு உணர்த்துகிறார். 78வது பாடல். இப்ப சிவபெருமான் வைரவ கோலத்துல இருந்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. உம்மை போல நீரிட்டார் உளரோ. உங்களை மாதிரி திருநீர் இட்டவங்க உலகத்துல இருக்காங்களா? உளரோ. திருநீற்றை எப்படி சிறப்பாயிட்ட அடியவரும் உளரோ அப்படின்னு சுவாமி கேட்க, உண்பீர் நீர் அப்படின்னு சொல்ல, நீ வீர் எம்முடன் இருந்து உண்பீராக, என்னோட இருந்து வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொல்லி, செம்மை கற்பில் திருவெண்காட்டம்மை தம்மை கலந்து இருத்தி. இந்த இடத்துல செம்மை கற்பில் திருவெண்காட்டம்மை தம்மை
கலம் திருத்தி, கலம்னா அந்த உண்கலம், செம்மை பொருந்திய கற்பு. ஏன்னா கற்பு திருவெண்காட்டு நங்கை அவங்க நம்ம நிறைய திருக்குறள்லாம் அந்த அம்மாவுக்கு பார்த்தோம். இல்லறம்னா நல்லறமாக்கிய அந்த துணை நலமுடைய திருவெண்காட்டு நங்கை. அவங்களால அவருக்கும் சிறப்பு, அவருக்கு ஒரு சிறந்த ஒரு பின்புலமாக இருந்து உதவி இருக்கக்கூடிய அந்த திருவெண்காட்டு நங்கை, செம்மை பொருந்திய கற்பினை உடைய அந்த அம்மா என்ன பண்றாங்க, பரிகலம் திருத்தி. இந்த இடத்துல கலம் திருத்தினா அந்த உண்ணக்கூடிய அந்த கலத்தினை செம்மையாக திருத்தி, வெம்மை இறைச்சி சோறுதனில் மீட்டுப்படையும் பரிகலம் திருத்தி விரும்பத்தக்க, பரிகலம் திருத்தி விரும்பத்தக்க இறைச்சியும் சோறும் ஆகிய இவற்றின் மற்ற பகுதியையும் இவருக்கு படைப்பீராக அப்படின்னு சொன்னது யாரு? இறைவன். ஆணையிட அவரும் அவ்வாறே படைத்தார். இறைவரை உண்பிக்க வேண்டி இப்ப இறைவன் உண்ண வேண்டும். அவர் உண்ணாம இருக்கிறாரு. என்ன பண்றாரு சிறு தொண்டர்? அவரை உண்பிக்க வேண்டி இவர் விரைந்து உண்ணத் தொடங்க. அடியாருக்கும் பரிமாறிட்டாங்க, சிவபெருமானுக்கும் பரிமாறியாச்சு. அடுத்தது நம்மளுடைய சிறு தொண்டருக்கும் அந்த உணவினை எல்லாம் அந்த அம்மா அந்த கலனை திருத்தி அருமையாக அந்த வெம்மை இறைச்சி சோறு இதெல்லாம், வெம்மைனா அந்த விரும்பத்தக்க அந்த இறைச்சியும். ஏன்னா இது மகனுடைய இறைச்சியாக இருந்தாலும் அங்க அது ஒரு அடியார் உணவு உண்ணணும்னா தன்னுடைய மகனையே உணவாக சமைக்கப்பட்டிருந்தாலும் கூட பரவாயில்லை, அந்த அடியார் உண்ண வேண்டும். அதற்காக இவர் என்ன பண்றாரு? இவர் விரைந்து உண்ணத் தொடங்க. அப்போ இறைவன் தடுத்தருளுகிறார். தடுத்து அருளி, அப்போது தடுத்தருளி. இந்த 79வது பாடல். 6 திங்கள் ஒழிந்து உண்போம், உண்ணும் அளவு தெரியாது சோறு நாளும் உண்பீர், முன் உண்பது என்ன? 6 திங்கள் முதல்லயே சொல்லியிருந்தார் இல்லையா, 6 திங்களுக்கு ஒரு முறைதான் நான் உணவு உட்கொள்ளுவோம்னு, 6 மாதங்களுக்கு ஒரு முறைதான் நாங்கள் உண்போம் அப்படின்னு அந்த வைரவ கோலத்துல இருக்க சிவபெருமான் சொல்லியிருக்கிறார். ஆனா நம்முடைய சிறு தொண்டர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? நீவீர் சோறு நாளும் உண்பீர். நீங்கள் என்ன பண்றீங்க? தினந்தோறும் சோறு உண்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள். உண்ணும் அளவு தெரியாது முன் உண்பது என்? இப்ப 6 திங்கள் ஒழிந்துண்போம்ங்கிறது வைரவ கோலத்துல இருக்க சுவாமி சொல்றது. அவரே 2வது அடியில முதல் பகுதிக்கு வாங்க, சோறு நாளும் உண்பீர். நீங்கள் என்ன சிறு தொண்டர், நாள்தோறும் நீங்கள் உண்கிறீர்கள். அப்ப ஏன் முன்ன உண்கிறீர்கள்? உண்ணும் அளவு தெரியாது முன் உண்பது என்? அங்கனம் நான் உண்பதற்கு முன் நீவீர் உண்ண புகுந்தது ஏன்? நான் சாப்பிட்ட பிறகு தானே நீங்க சாப்பிடணும். நானாவது பசியில இருக்கேன், 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிட்றேன், அதனால பசியில இருக்கேன். நீங்க தினமும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கீங்க, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க ஏன் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்டு, நம்முடன் துய்ப்பமாறி மகவு பெற்றீரில் மைந்தர் தன்னை அழையும். அதால அவரை தடுத்துடுறாரு. முதல்ல நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட வேணான்னு தடுத்துட்டு, எதுக்காக தடுக்கிறாருன்னா அந்த மகனை கூப்பிடுறார். நம்முடன் துய்ப்பன அந்த உணவை ஏற்றுக்கொள்ள, உணவை உண்ண, மாறின் மகவு பெற்றீரேல் மைந்தன் தன்னை அழையும். அந்த ஒப்பில்லாத மகன் நீங்கள் அவனை பெற்றிருக்கிறீர்கள் எனும் அம்மாதவர் கூற, அவனையும் இங்க கூப்பிடுங்க, அவனோடு சேர்ந்து நம்ம சாப்பிடுவோம். முதல்ல என்ன சொன்னாரு? திருநீர் அணிந்து அந்த அடியார் வேணும், இங்க எந்த பக்கத்துலயாவது இருந்தா கூப்பிடுங்க, அப்புறம்தான் நான் சாப்பிடுவேன்னாரு. இவர் எங்கேயும் தேடி பார்த்தாரு, யாரும் கிடைக்கல. ஐயா நானே நிறைய பேர் திருநீர் பூசும்போது பார்த்துருக்கேன், நான் கூட திருநீர் பூசுவேன் அப்படின்னா, நான் கூட ஒரு அடியார் தான் அப்படின்னு ரொம்ப பணிவா சொல்றாரு. ஆமா, உன்னுடைய திருநீர் பூசும் திறம் எனக்கு நல்லா தெரியும், வா உட்காருன்னு சொல்லிட்டு சாப்பிட போற நேரத்தை திருப்பி அடுத்த ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. நானாவது 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன், அதனால பசியா இருப்பேன்,
நீதான் நாள்தோறும் சாப்பிடுகிறாயே, உனக்கு என்ன அதுக்குள்ள அவசரம்? நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, அவர் ஏன் சாப்பிட ஆரம்பிக்கிறேன்னா, நம்ம சாப்பிட்றத பார்த்தாலாவது இறைவன் உடனே சாப்பிட ஆரம்பிச்சிருவாரா அப்படிங்கிற ஆர்வத்துல அவர் சாப்பிட உணவை உட்கொள்கிறார். இப்போ இந்த நேரத்துல அவர் என்ன சொல்றாரு, நம்முடன் துய்ப்பமாறின் மகவு பெற்றீரேல் மைந்தர் தன்னை அழையும். அவனையும் கூப்பிடுப்பா, ஒப்பில்லாத திருமகன் அவன், அவனை இப்போது அழையும் என்று அப்போது அம்மாதவர் கூற, அங்கனம் அவர் கூறும் பொழுது ஈரும் முதலும் இல்லாதார்க்கு, ஈரும் முதல், ஈர்னா முடிவு, அந்தம் ஆதி, அந்தம் ஆதி இல்லாதான் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான்ட்ட இவர் என்ன சொல்றாரு, இப்போது அவன் உதவான், இப்போது உதவானவன் என்றார். இப்ப மாத்திக்கோங்க, இப்போது அவன் உதவான், அப்ப இப்ப அவன் வர முடியாது என்றார். அங்கனம் கூறிய முதலும் இறுதியும் இல்லாத இறைவருக்கு சிறு தொண்டர் அளித்த விடை அவன் இப்போது இங்கு உதவான் என்ற அளவிலே இன்னைக்கு இந்த சிந்தனை இப்போ இறைவன் திருவருளால நம்ம 70 79 பாடல்கள் வரை மிக சிறப்பாக இறைவன் திருவருளால் அடியேன் சொல்ல வந்த கருத்துக்களை சொல்லி இப்போ இந்த 10 பாடல்களை சிந்தித்தோம். சிந்தித்த அளவோடு இருக்காம நீங்க ஒரு முறை அதை எடுத்து அந்த புத்தகத்தையும் இந்த விளக்கத்தையும் வைத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். எந்த அளவுல நம்ம கருத்துக்கள் போய் சேர்ந்திருக்கிறது நீங்க திரும்ப பார்த்தால்தான் இது பதியும் என்று சொல்லி, அடுத்த பதிவில இறைவன் திருவருளால் இந்த சிறுத்தொண்டர் புராணம் நிறைவடையும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய பதிவினை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். முதல்ல நன்றி பாராட்டிக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஊங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் பெண்ணை வயல் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொருள் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்கிறேன். சாருமதி அம்மா, நீங்கள் நிறைவு செய்து விடலாம். சரிங்கம்மா.